இந்த இலையை வச்சு பூர்ண கொழுக்கட்டை பூவரசு இலையில் பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது 2 விதமாக செய்ய போகிறேன். இந்த மாவு அரிசி மாவு, இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவையே நம்ம வெந்நீரை சுட வச்சு உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏலக்காய், சால்ட்டு, சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, எள்ளு, தேங்காய், ஒரு தேங்காயை அது வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 1 கப்பு வேக வச்சுருக்கேன். இது 2 விதமான கொழுக்கட்டை, கடலப்பருப்பு கொழுக்கட்டையும் அது எள்ளு கொழுக்கட்டையும். 1/4 ஸ்பூனு சால்ட்டு போட்டு இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்படி இருக்கணும். நம்ம அதை இலையில வச்சு தட்டணும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு அரைச்சிக்க போகிறேன். இது வந்து கடலப்பருப்பு பூர்ணம்னு சொல்லுவாங்க. கடலப்பருப்பை அரைக்க போகிறேன். அவிச்சு வச்ச கடலப்பருப்பை அரைக்க போகிறேன். இது வந்து இந்த இலையில செய்கிறதுனால, இந்த இலையில சத்தானது இருக்கிறதுனால அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுத்தா நல்லது. அதனால் நான் அடிக்கடி ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாவது செய்வேன். சும்மா 2 சுற்று சுற்றினா போதும். நரன்னு தான் இருக்கணும். நல்ல நேவாக அரைச்சிடக்கூடாது. நீட்டாக தான் 2 சுற்று தான் சுற்றி அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். 1-2 கடலப்பருப்பு இருக்கும், அதனால் பரவாயில்ல. நான் இப்போ மிக்சியில் அரைச்சதை இதில் போடுறேன் பாருங்கள். கடலப்பருப்பு ஒன்று முழுசாகவே இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கால் கிலோ சர்க்கரையில் இதில் வந்து இப்போ ஒரு 150 சர்க்கரை போட்டேன். எள்ளு தனியாக செய்ய போகிறேன். 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட போகிறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க, பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். ரொம்ப ஈஸி. இதில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாதி தேங்காய் இதில் போட போகிறேன். 1 மூடி தேங்காய். அவ்வளோதாங்க, பூரணம் ரெடி. இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வேணுன்னா அப்பப்போ ஒரு 2 செஞ்சுக்கலாம். இதில் வந்து சுழியமும் போட்டுக்கலாம் வேணுனாலும். அவ்வளோதான், கொழுக்கட்டையை தட்டிட்டு இதை உள்ளார வச்சு வேக வைக்க வேண்டியதான். நான் காமிக்கிறேன். எள்ளு பூரணம் செய்யறதுக்கு 1 கப்பு எள்ளு. இது வந்து நான் வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு வறுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டையில் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இனிமேல் தட்டி அது உள்ளார வைக்க வேண்டியதான். அதை நான் காமிக்கிறேன். 100 எள்ளு, 2 ஏலக்காய் போட்டு இதை அரைச்சிருக்கேன். இது கூட சர்க்கரை 100 கிராம் சர்க்கரை போடுறேன். இதுக்கு 1 கப்பு தேங்காய். எதுக்குமே இனிப்பு செய்கிறப்ப கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, 2 பூர்ணம் ரெடி. எங்கள் வீட்டில் கடலப்பருப்பு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், எள்ளு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது கொஞ்சம் அது கொஞ்சமாக செஞ்சுருவேன். ஈவினிங் செஞ்சால் இதே டிஃபனாகவும் முடிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க, 2 பூர்ணம். இனிமேல் இலையில வச்சு தட்ட வேண்டியதுதான்.
எள்ளு பூரணத்தில் வச்சேன்னா இது வந்து இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் பூரணும். இது வைக்கணும். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் இது அவ்வளோ வேலை கிடையாது. அவ்வளோதாங்க. மடித்து இது ஒன்று, இது எள்ளு, இது வந்து கடலப்பருப்பு பூர்ணம் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ நாங்கள் வேக வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தட்டை வச்சு அந்த மடக்கி வச்ச கொழுக்கட்டையை போடணும். இப்படி இது உள்ளார பூர்ணம் வச்சு மடக்கி வச்சுருக்கோம். இதை வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இலை வெந்து கொழுக்கட்டை வேகிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஆகும். இலை கலர் மாறிடுச்சுன்னா நீங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம், எடுத்துடலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அதுதான். நல்ல கலர் பச்சை பூரா அந்த கொழுக்கட்டையில் இறங்கிடும். அதனால ரொம்ப நல்லது. அந்த கலர் மாறினோன்னே நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு, எடுக்க வேண்டியதுதான். அந்த இலையோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த பதம் வந்தால் போதும், எடுத்துடலாம். இது இருக்கு பாருங்கள், வெந்துருச்சா? இதை அப்படியே பிரித்து வைக்க வேண்டியதுதான். இப்படி சுட சுட இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.